ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். கருங்காலியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். கருங்காலினாலே ஆகர்ஷணத்தன்மை கொண்டது, நல்ல வளத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு நம்ம என்ன நினச்சி வைக்கிறோமோ அதற்கான விஷயங்கள் தரக்கூடியது இல்லையா? இப்போது வீட்டில் நம்ம சங்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். சங்குங்கிறதே கடல்லேருந்து வர்றது, மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. அப்போது இந்த சங்கை நம்ம கருங்காலி கட்டையில் செய்யும்போது அதற்கான பலன் பல மடங்கு இருக்கும் இல்லையா? ஒரிஜினல் சங்குக்கோட தன்மை தான், அது மாற்ற முடியாது. பட் இந்த சங்குக்கு நிறைய பலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி சங்கு, இது கருங்காலி ஆன சங்கு. ஓகே, இதை நம்ம பணம் வைக்கும் இடத்துல லைட்டாக இதில் கொஞ்சம் வாசனை திரவியம், நீங்கள் புணுகு வச்சுருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள், புணுகோ இல்லை அத்தரோ ஜவ்வாதோ இந்த மாதிரியான வாசனை திரவியம் தடவிட்டு இந்த சங்கை நீங்கள் பணம் பெட்டியில் வைத்தாலே இதனுடைய ஆற்றலே தனிதான், இதனுடைய சக்தியே ரொம்ப கூடுதலாக இருக்கும். இது அத்தனை அம்சம் வாய்ந்தது இந்த சங்கம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை செய்கிறதுக்கு ஒரு நாள் ப்ரொசீஜர் தான். காலையில் 5:30 மணிக்குள்ளே இந்த சங்கை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 5:30 மணிக்குள்ளே ஒரு வெள்ளிக்கிழமையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த சங்கில் வாசனை திரவியெல்லாம் தடவிட்டு மகாலட்சுமியின் திருப்பாதங்களை ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல அங்கே வச்சுட்டு இதற்கான ஓம் மகாலட்சுமியை நமகன்னு ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இல்லை உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு 108 முறை சொல்லிவிட்டு, சின்னதாக இருந்தால் ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் இதை கொண்டு போய் பணப்பெட்டியில் போட்டு வச்சுருங்க. இதுவே நல்ல பணத்தை ஈர்த்து கொடுக்கும்.